ஓகே ரைட். நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்த பார்ட் 2 டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்மளோட 2017 6வது சப்ஜெக்ட். என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து பூஜ்ஜியத்தை விட பெருசாம் பியை விட சின்னதாம் என்ன கொள்வோம். சைன் இன்வர்ஸ் இதுண்ட வகையீடு வந்து இதுன்னு சொல்லி காட்டணும். சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், முதலாவது இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. y சமன் y சமன் சைன் இன்வர்ஸ் இங்கே ஏபி எல்லாமே மாறிலி, அது ஒரு கேன்னு சொல்லி போட்டுக்கிறேன். கே இன்டூ கொசெக்ஸ்ன்னு இருக்கு. கொஸ்ன்னு சொன்னால் என்ன, எக்ஸினுடைய ஏதோ ஒரு சார்பு கெட்டு. அப்போ இவரை வகையிடும் போது நாங்கள் எப்படி வகையிடுவோம். இவரை நான் ஸ்மால் எக்ஸ் குறித்து வகையிட்டால் அப்போ டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது இது எதுக்கு சமனாக இருக்க போகுது. சைன் இன்வர்ஸை வகையிட்டால் ஒன்றுக்கு வர்க்க மூலத்துக்குள்ள 1 மைனஸ் உள்ளுக்கு இருக்க வருட வர்க்கம். அப்போ கேஎக்ஸ் முழுவதுண்ட வர்க்கம் இன்டூ உள்ளுக்கு இருக்கவரை வகையிட்டு பெருக்கணும். உள்ளுக்கு இருக்கவரை வகையிட்டு பெருக்கும் போது உள்ளுக்கு இருக்கவரை வகையிட்டு பெருக்குனா கே மாறிலி இன்டூ எக்ஸை வகையிடணும் எக்ஸ் குறிச்சு. அப்போ டிஎக்ஸுக்கு டிஎக்ஸ். இது செயின் ரூல் தான். நான் ஃபுல்லாக எக்ஸ் குறிச்சு வகையிடுறேன். முதல்ல சைன் இன்வர்ஸை வகையிடணும். சைன் இன்வர்ஸை வகைட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு இல்லை வர்க்கம் உள்ளத்துக்குள்ளுக்கு 1 மைனஸ் உள்ளுக்கு இருக்க வேண்ட வர்க்கம். பிறகு உள்ளுக்கு இருக்கவரை வகையிட்டு பெருக்கணும். உள்ளுக்கு இருக்கிற வகையிடும் போது கே மாறிலி எக்ஸை வகைட்டிங்கன்னு சொன்னால் டி எக்ஸ். இந்த தத்துவத்தை தான் நான் இங்கே பாவிக்க போகிறேன். இப்போ எனக்கு இங்கே தந்துருக்குறாங்க என்ன, y சமன் சைன் இன்வர்ஸ் வர்க்க மூலத்துக்குள்ள பி மைனஸ் ஏக்கு கீழே பி இன்டூ கொசெக்ஸ் வந்து வெளியில பெருக்கப்படுது இன்டூ கொசெக். எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வந்து எதுக்கு சமனா இருக்க போகுது. டிஒய் பை டிஎக்ஸ் இருபுறமும் எக்ஸ் குறித்து வகையிட சைன் இன்வர்ஸை வகையிட்டோம்னு சொன்னால் ஒன்றுக்கு கீழே வர்க்க மூலத்துக்குள்ள எனக்கு வரப்போகுது 1 மைனஸ் உள்ளுக்கு இருக்க ரெண்ட வர்க்கம். அப்போ இதண்ட வர்க்கம்னு சொன்னால் பி மைனஸ் ஏக்கு கீழே பி இன்டூ காஸ் வர்க்கம் எக்ஸ் இன்டூ இவரை உள்ளுக்கு இருக்கவரை வகையிட்டு பெருக்கணும். இவரை வகையிடும் போது இது மாறிலி. அப்போ மாறிலி டேர்ம் வந்து அப்படியே வரப்போகுது வர்க்கம் மூலத்துக்குள்ள பி மைனஸ் ஏக்கு கீழே பி இன்டூ இவரை வகையிடணும். வகையிட்டால் என்ன, மைனஸ் சைன் எக்ஸ். இவரை சுருக்கினோம்னு சொன்னால் சரி. அப்போ என்ன வரப்போகுது, இந்த பி அப்படி மேலே வந்துச்சுன்னா இது வர்க்க மூலத்துக்குள்ள பி இருக்கு. அப்போ மேலே வந்துச்சுன்னா வர்க்க மூலம் பி. இங்கே வரப்போகுது ஸ்கேர் ரூட்டுக்குள்ள பி மைனஸ் இங்கே பி இன்ட்டு கொஸ்வா இருக்க மிக்ஸ் பி இன்ட்டு கொஸ்வா இருக்க மிக்ஸ். இந்த மைனஸும் பெருக்கப்பட்டா பிளஸ் ஏ இன்ட்டு காஸ்வா இருக்க மிக்ஸ் இன்ட்டு இங்கே இருக்குது வர்க்க மூலத்துக்குள்ள பி மைனஸ் ஏக்கு விட பி இன்ட்டு மைனஸ் சைன். இங்கே பாருங்க, இந்த வர்க்க மூலம் பியும் கேன்சல். அப்போ உங்களுக்கு யார் மிச்சமாக இருப்பாங்கன்னு சொன்னால் மேலே இந்த மைனஸை முன்னுக்கு போட்டுக்குவோம். மைனஸ் வர்க்க மூலத்துக்குள்ள பி மைனஸ் ஏ இன்ட்டு சைன் எக்ஸுக்கு கீழே இங்கே பியை பொதுவாட்டிங்கன்னு சொன்னால் பாருங்க, வர்க்க மூலத்துக்குள்ள பியை நீங்க பொதுவாட்டிங்கன்னு சொன்னால் 1 மைனஸ் காஸ் வர்க்கம் எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ காஸ் வர்க்கம் எக்ஸ். 1 மைனஸ் காஸ் வர்க்கம் எக்ஸ்க்காக நீங்க என்னன்னு சொல்லி போடலாம், சைன் வர்க்கம் எக்ஸ்ன்னு சொல்லி போடலாம். அப்போ உங்களுக்கு வரப்போகுது இதை வகைட்டிங்கன்னு சொன்னால் இதை டிவை பை டிஎக்ஸ் சமன் மைனஸ் வர்க்க மூலத்துக்குள்ள இ மைனஸ் ஏ இன்டூ சைன் எக்ஸுக்கு கீழே வர்க்க மூலத்துக்குள்ள ஏ இன்டூ காஸ் வர்க்கம் எக்ஸ் பிளஸ் பி இன்டூ 1 மைனஸ் காஸ் வர்க்கம் எக்ஸுக்காக போடலாம் சைன் வர்க்கம். சின்ன சுருக்கள் தான், இதனை காட்ட சொல்றாங்க.
பாருங்க, மைனஸ் வர்க்கமூலத்துக்குள்ள b மைனஸ் a இன்ட்டு சைன் எக்ஸ் a இன்ட்டு காஸ் வர்க்கம். ஓகேவா? என்ன சொல்றாங்க, இதில் இருந்து இந்த முடிவை யூஸ் பண்ணி இங்க பாருங்க, இந்த சைன் எக்ஸுக்கு கீழே ஓகே சிம்பிள் இந்த தொகையில நாங்கள் உருவாக்குவோம். இங்க பாருங்க, நான் எப்படி உருவாக்குறேன்னு சொன்னால், இது இது ஒரு மாறிலி தானே. மைனஸ் வர்க்கமூலத்துக்கு பி மைனஸ் ஏ, அதை இந்த பக்கத்தை பிரிச்சு விடுங்க. அப்ப பிரிச்சா உங்களுக்கு வரப்போகுது மைனஸ் 1/, வர்க்கமூலத்துக்குள்ள b மைனஸ் ஏ இன்டூ டிஒய். டிஎக்ஸை வந்து நீங்க பெருக்கிற மாதிரி யோசிக்கலாம். அது வந்து உங்களுக்கு வரப்போகுது sin எக்ஸுக்கு கீழே வர்க்கமூலத்துக்குள்ள a இன்டூ காஸ் வர்க்கம் எக்ஸ் b இன்டூ சைன் வர்க்கம் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ரெண்டு பக்கமும் தொகையிடுங்க. ரெண்டு பக்கமும் தொகையிட்டா உங்களுக்கு என்ன வரப்போகுது, தொகையீடு மைனஸ் ஒன்றுக்குள்ள வர்க்கமூலம் b மைனஸ் ஏ இன்டூ டிஒய் சமன் தொகையீடு sin எக்ஸுக்கு கீழே வர்க்கமூலம் a இன்டூ காஸ் வர்க்கம் எக்ஸ் பிளஸ் b இன்டூ சைன் வர்க்கம் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஆக இருக்க போகுது. இங்க பாருங்க, இதுதானே உங்களுடைய கேள்வி. அப்ப இது வந்து உங்களுக்கு எதுக்கு சமனா இருக்கு? இங்க பாருங்க, இந்த இது வந்து ஒரு மாறிலி. இந்த மாறிலி டேர்ம் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் ஒன்றுக்கு கீழே வர்க்கமூலம் b மைனஸ் ஏ இன்டூ டிஒய் தொகையீடு. டிஒய்யை தொகையிட்டால் என்ன, வைசாக சி. அப்போ மைனஸ் ஒன்றுக்கு வர்க்கமூலம் b மைனஸ் ஏ டிஒய்யை தொகையிட்டீங்கன்னா வை, இங்க வெளியில ஒரு மாறிலியை போட்டு விட்டீங்கன்னா சி ஒரு எதேச்சை மாறிலி. சி எதேச்சை மாறிலி. அப்போ உங்களுக்கு வரப்போகுது தொகையீடு sin எக்ஸுக்கு கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்டூ காஸ் வர்க்கம் எக்ஸ் பிளஸ் b இன்டூ சைன் வர்க்கம் எக்ஸ். இதை நீங்க எக்ஸ் குறிச்சு தொகைட்டீங்கன்னு சொன்னால் உங்களை விட மைனஸ் ஒன்றுக்கு வர்க்கமூலம் b மைனஸ் ஏ இன்டூ y வந்து என்ன, sin inverse into sin inverse square root of b minus a க்கு கீழே b, b minus a க்கு கீழே b into c. இங்க c எதேச்சை மாறிலி. சிம்பிள், இவ்வளவுதான் விஷயம். கூட யோசிக்காதீங்க சரியா. இதுல நீங்க இந்த கணக்கு நீங்க புலவிட்டீங்கன்னு சொன்னா புலவிடக்கூடிய ஒரே இடம் நீங்க ஏதாவது சொற்கள் மிஸ்டேக் விட்டாதானே தவிர மற்றபடி இந்த கேள்வி ஒரு இலகுவான கேள்வி. வகையிடும் போது செயின் ரூல்ல எப்படி வகையிடுங்க, உள்ளுக்கு 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 வகையிட்டுக்கிட்டே போகும். அது சம்பந்தமான விஷயம் செஞ்சிருக்காரு. அதாவது உங்களுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஒரு கே இன்டூ எக்ஸ் வரைக்கும் இந்த இவரை உங்களுக்கு வகையிட தெரிஞ்சீங்க இந்த கேள்வியை ஃபுல்லா செய்யலாம். ரைட், அடுத்த பாட்டுக்கு வாங்க. அடுத்து என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு வலை சியானது தீட்டா வந்து 0க்கும் π/2க்கும் எக்ஸ் வந்து 3 cos θ மைனஸ் cos கனம் θ, y சமன் 3 sin θ மைனஸ் sin கை பரமானமாக தரப்படுகின்றது. dy/dx என காட்டுது. அவங்க சொல்லி இருக்கிறாங்க எக்ஸ் வந்து என்னவா, எக்ஸ் வந்து 3 மடங்கு cos θ மைனஸ் cos கனம் θ, 3 மடங்கு cos θ மைனஸ் cos கனம் θ. இருபுறமும் எக்ஸ் குறித்து வகையிட, ஓகே, இருபுறமும் எக்ஸ் குறித்து வகையிட, இருபுறமும் எக்ஸ் குறித்து வகையிட, சாரி இருபுறமும் தீட்டா குறித்து வகையிட, தீட்டா குறித்து வகையிடுவோம். இருபுறமும் தீட்டா குறித்து வகையிட இருபுறமும் தீட்டா குறித்து வகையிட எக்ஸ தீட்டா குறித்து வகைட்டீங்கன்னு சொன்னால்
dx by d theta dx by d theta சமன் 3 மடங்கு cos thetaவை வகைட்டீங்க கொசை வகைட்டீங்கன்னு சொன்னா மைனஸ் சைன். அப்போ மைனஸ் 3 மடங்கு sin theta மைனஸ் cos கனம் தீட்டாவை வகைட்டீங்கன்னு சொன்னால் 3 முன்னாடி வரும். 3 இந்த ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்ற கணம் இருக்கிற மாதிரி யோசிச்சு வகையிடுங்க. அப்போ 3 கேபிட்டல் எக்ஸ்ன்ற வர்க்கம்னு போடுவீங்க. கேபிட்டல் எக்ஸ்க்கு பதிலாக தான் கொஸ் இருக்கு. அப்போ 3 கொஸ் வர்க்கம் தீட்டா. பிறகு என்ன செய்வீங்க, அந்த கேபிட்டல் எக்ஸை வகைட்டு பெருக்கணும். கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்றது என்ன, காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவை வகைட்டீங்கன்னு சொன்னால் மைனஸ் சைன் தீட்டா. பிறகு உள்ளுக்கு இருக்க தீட்டாவை தீட்டா குறித்து வகைட்டாலும் உண்டு, நாங்கள் அதை போடுறது இல்லை. அப்போ இவரை சுருக்கினா உங்களுக்கு வரப்போகுது மைனஸ் 3 மடங்கு சைன் தீட்டா. இந்த மைனஸும் இந்த மைனஸும் பெருக்கப்பட்டு பிளஸ் ஆகிரும். அப்போ பிளஸ் 3 மடங்கு காஸ் வர்க்கம் தீட்டா இன்டூ சைன் தீட்டாவாக இருக்க போகுது. யார் நீங்க இதுலேருந்து பொதுவாக எடுக்கலாம். மைனஸ் 3 சைன் தீட்டாவை நீங்கள் பொதுவாக எடுக்கலாம். யா மைனஸ் 3 மடங்கு சைன் தீட்டாவை நான் பொதுவாக எடுக்கிறேன். பொதுவாக எடுத்தால் இங்கே மைனஸ் 3 சைன் தீட்டாவை பொதுவாக எடுத்தால் உண்டு. இங்கே 3 சைன் தீட்டா இருக்கு, மைனஸோட பொதுவாக எடுக்கிறேன். அப்போ ஒரு மைனஸ் வரும். 1 மைனஸ் காஸ் வர்க்கம் தீட்டா. 1 மைனஸ் காஸ் வர்க்கம் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா. அப்போ மைனஸ் 3 மடங்கு சைன் கனம் தீட்டாவாக இருக்க போது டிஎக்ஸ் பை டிடி. இதே மாதிரி என்ன செய்யுங்க, வைக்கும் செஞ்சீங்கன்னு சொன்னால் y வந்து உங்களுக்கு என்ன, y வந்து 3 மடங்கு சைன் தீட்டா 3 மடங்கு சைன் தீட்டா மைனஸ் சைன் கனம் தீட்டா. இருபுறமும் தீட்டா குறித்து வகையில. ஓகே, இருபுறமும் தீட்டா குறித்து வகையிட. இருபுறமும் தீட்டா குறித்து வகைட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு dy by d theta வந்து வரப்போகுது. dy by d theta சமன் 3 சைனை வகைட்டீங்கன்னு சொன்னால் cos theta. இங்கே 3 முன்னாடி வரும், மைனஸ் 3க்கு இருக்கு 3 மடங்கு சைன் வர்க்கம் தீட்டா. என்ன செய்வீங்க பாருங்க, ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்ற கணம் இருந்து எப்படி வகையிடுவீங்க, 3 முன்னு கொண்டு வந்து போடுவீங்க கேபிட்டல் எக்ஸ்ன்ற வர்க்கம். பிறகு கேபிட்டல் எக்ஸ் நீங்க என்ன செய்யணும், வகையிட்டு போடணும். அதே மாதிரி தான். அப்போ 3 முன்னு கொண்டு வந்தாச்சு கேபிட்டல் எக்ஸ் வர்க்கம் இன்ட்டு இந்த கேபிட்டல் எக்ஸ் சைன் தீட்டாவை வகையிட்டு பெருக்கணும். பெருக்கினால் காஸ் தீட்டா. இங்கே நீங்கள் யாரை பொதுவாக எடுக்கலாம், 3 மடங்கு காஸ் தீட்டாவை நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டா. 1 மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டாவை எங்கேயோ பார்த்த ஞாபகம். 1 மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டாங்கிறது என்ன, காஸ் வர்க்கம் தீட்டா. அப்போ 3 மடங்கு காஸ் கனம் தீட்டா வரப்போகுது. எனவே என்ன கர்வ், dy by dx தான் கேட்குறாங்க பாருங்க. dy by dx தான் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் செயின் ரூல் உங்களுக்கு தெரியும், சங்கிலி விதி. இப்போ நீங்க சொல்லலாம், ஓகே, சங்கிலி விதிப்படி எனக்கு dy by dx அப்படிங்கிறது எனக்கு dy by d theta இன்டு d theta வகுத்து dx ஆக இருக்கும். எனக்கு dy by d theta தெரியும், dy by d theta தெரியும், d thetaவுக்கு dx எனக்கு வேணும். ஆனால் எனக்கு dx by d theta தான் தெரியும், இது அந்த தலைகீழ் தெரியும். நாங்கள் செயின் ரூல்ல படிச்சிருக்கோம். நாங்கள் இவரை எப்படி போடலாம், dy by d theta இன்டு d thetaவுக்கு dxக்காக போடலாம். ஒன்றுக்கு கீழே dx by dt. ஞாபகம் இருக்கோ தெரியல, நாங்கள் உண்மை இதை வந்து தலைகீழா மாத்தலை. இந்த இடத்துல இதுக்கான விளக்கம் வந்து நாங்கள் செயின் ரூல் படிக்கும்போது நாங்கள் டீட்டெயிலாக படித்தோம். தியரி வேணுமானால் கொஞ்சம் திரும்பி பாரு. ஓகே, இது அவ்வளோ பெரிய விஷயங்கள் கொண்டு வந்து பிரதியிடுங்க. பிரதிட்டா உங்களுக்கு வரப்போகுது. dy by d thetaவுக்காக என்ன போடலாம், 3 மடங்கு cos கனம் தீட்டா 3 மடங்கு cos கனம் தீட்டா இன்டு 1 over dx by d theta மைனஸ் 3 மடங்கு sin கனம் தீட்டா மைனஸ் 3 மடங்கு
sin கனம் தீட்டா. இங்க பாருங்க, இந்த மூன்றும் கேன்சல், ஒரு மைனஸ் இருக்குது. கொசுக்கு இல்லை சைன் காட். அப்போ மைனஸ் காட் கனம் தீட்டாவும் இருக்க போகுது. இப்போ ஏதாச்சும் ஒரு வலையில எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொன்னால் என்ன? டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்றது ஏதாச்சும் ஒரு புள்ளி எக்ஸ்ல நீங்க வரைகிற தொடலியின் படித்திறன் தான் உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? டிஒய் பை டிஎக்ஸ் ஆக இருக்க போகுது. அது இங்க ஒரு எக்ஸ்ல இது வந்து டீட்டாவில் சார்ந்திருக்கு. நீங்க டீட்டாவை மாத்த நீங்க இந்த டீட்டாவை இந்த எக்ஸுக்கும் வைக்கும் நீங்க டீட்டாவை மாத்த உங்களுக்கு வேற ஆள்கூறுகள் வந்துகிட்டே இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு புள்ளியில வரைகிற தொடர்ந்து இந்த படித்திறன் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னால், அந்த அந்த புள்ளிக்குள்ள பரமான டீட்டாவா இருந்துச்சுன்னு சொன்னால் மைனஸ் கொசைன் டீட்டாவா இருக்கும். இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ்க்கான விளக்கம். இதை வச்சுதான் தேர்வு கேட்கிறாங்க. இங்க பாருங்க, தொடலி கோட்டின் படித்திறன் -1 இருக்குமாறு வலை சி மீது உள்ள தீயின் ஆள்கூறுகளை கேட்கலாம். இங்க பாருங்க, இதுதான் நம்ம வலையில ஏதோ ஒரு புள்ளியில ஒரு தொடலி போடுறாங்களாம். தொடலி -1க்கு சமனா இருக்கா? உங்களுக்கு தெரியும், இந்த வலையில இந்த 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 வலையில வரைகிற தொடலி தான் உங்களுக்கு என்ன? டிஒய் பை டிஎக்ஸ். உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வந்து -1க்கு சமனாக இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு என்ன சமன்? மைனஸ் கனம் தீட்டா வந்து உங்களுக்கு -1க்கு சமனாக இருக்குது. அப்படியாக இருந்தால் கனம் தீட்டா வந்து 1, இது ஒருமை தீர்வு இருக்கு. கொட்டீட்டா வந்து 1 இருக்கணும். கொட்டீட்டா 1 இருந்துச்சுன்னு சொன்னால் டேட்டீட்டா இது ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ஈக்குவேஷன். இது ஒரு திரிகோண கணித சமன்பாடு. இதுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கலாம். ஆனா இங்க இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? அவங்க எனக்கு டீட்டாவுக்கு ஒரு ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. டீட்டா வந்து 0க்கும் π/2க்கும் இடையில தான் இருக்குதான். இங்க டீட்டா வந்து 0க்கும் π/2க்கும் இடையில தான் இருக்குதான். இப்ப யோசிக்க, 0க்கும் π/2க்கும் இடையில ஏதோ ஒரு கோணத்துக்கு டேன் எடுக்கும் போது உங்களுக்கு 1 வருதுன்னு சொன்னால் டீட்டா வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கணும்? டீட்டா வந்து உங்களுக்கு π/4 இருக்கணும். டீட்டா தெரியுமாக இருந்தால் அந்த புள்ளி, அதாவது டீட்டாவுக்காக π/4 போட்டீங்கன்னு சொன்னால் இந்த வலையில இருக்கிற ஏதோ ஒரு ஆள்கூறு வரும். இந்த ஆள்கூறுல ஒரு தொடலிக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த தொடலி இந்த படித்திறன் -1 வரும். இப்போ நாங்கள் இந்த பீட்டாவுன்ற பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆள்கூறுகளை கண்டுபிடிக்கணும். ஆள்கூறுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு எக்ஸ் என்ற ஆள்கூறு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னவா? எக்ஸ் என்ற ஆள்கூறு 3 cos θ - cos கனம் θ. 3 cos θ minus cos கனம் θ. 3 மடங்கு cos π/4 வந்து 1/2. அப்போ 3 கீழே √2 மைனஸ் 3 மடங்கு cos கனம் θ. அப்போ 1 கீழே √2 கனம். அப்போ 1 கீழே 2√2. சொற்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. 1 கீழே 2√2. இங்கே ஒரு மேலையும் கீழையும் ஒரு 2ஆல் பெருக்குவோம். அப்போ 2√2 2 6. 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ எக்ஸ் ஆள்கூறு வந்து 3 கீழே 2√2 இருக்கும். அதே மாதிரி வையால் கூறு கண்டுபிடிங்க. வையால் கூறு வந்து தந்துருந்துறாங்க 3 மடங்கு சைன் தீட்டா. 3 மடங்கு சைன் தீட்டா மைனஸ் சைன் கனம் தீட்டா. இங்கேயுமே வந்து அதே மட்டும் தான் வரப்போகுதுன்னு சைன் கனம் தீட்டா. அப்போ 3 கீழே √2 மைனஸ் 1 கீழே 2√2. மேலே கீழே ஒரு 2 6 - 1 5. ஏன் இங்கே சாரி, இங்கே நான் பிள்ளை விட்டேன் பாருங்க. இங்கே 3 வராது. அப்போ 5. இது வந்து 5 கீழே 2. எக்ஸ் வந்து 3 cos θ - cos கனம் θ தானே. அப்போ y வந்து வரப்போகுது. y-மே 5 கீழே 2. அப்போ உங்களோட ஆள்கூறு வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 5 கீழே 2√2 5 கீழே 2√2 இருக்கும். இந்த கடைசியில் ஒருக்கா நீங்கள் சொல்றதை செக் பண்ணிக்கோங்களா. ஐடியா இவ்வளோ வேண்டாம். ஓகே, சிம்பிள். அடுத்த கேள்விக்கு வா. அடுத்த கேள்வி என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. 2 நேர்கோடுகள் இருக்குதான். L1 L2 ஆகியன முறையே ஆகியவற்றால் தரப்படும் நேர்கோடுகள் என கொள்வோம். ஓகே,
எனக்கிட்ட 2 நேர்கோடுகள் இருக்கு. 2 நேர்கோடுகள் இந்த படித்திறனும் சமன் இல்லை. அப்போ 2 நேர்கோடுகளும் இடைவெட்டத்தான் போகுது. சமன்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3x மைனஸ் 4y சமன் 2 சயர் 2 சமன் 0. நம்மளோட வளமையான வடிவத்தில் போட்டுக்குவோம். இது வந்து எனக்கு L1. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் L2 வந்து எனக்கு சொல்கிறாங்க 4x மைனஸ் 3y மைனஸ் 1 சமன் 0 ஆகியவற்றால் தரப்படும் நேர்கோடுகள் என கொள்வோம். L1க்கும் L2க்கும் இடையே உள்ள கோணங்களின் இருகூறாக்கிகளின் சமன்பாடை எழுதுக. ஓகே, சிம்பிள், வலிமையான ஐடியா தான். என்ன தத்துவம் இருக்கு? இது இந்த 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 நேர்கோடுகளுக்கு இடையிலான இருகூறாக்கியாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த இருகூறாக்கியில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மாறும் புள்ளி, ஏதாச்சும் ஒரு வேரியபிள் பாயிண்ட் நாங்கள் எடுப்போம். ஒரு எக்ஸ் கமா வைன்னு சொல்லி எடுத்தால் இந்த புள்ளியிலிருந்து இதுக்கு ஒரு செங்குத்து வரைகிறேன். இந்த புள்ளியிலிருந்து இதுக்கு ஒரு செங்குத்து வரைகிறேன். இந்த புள்ளியிலிருந்து இதுக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சா இந்த செங்குத்து நீளம் P1ம் இந்த செங்குத்து நீளம் P2 உங்களுக்கு என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். அது ரெண்டையும் சமப்படுத்தி விட்டீங்கன்னா சார் உங்களுக்கு இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு புள்ளியிலிருந்து ஒரு நேர்கோட்டுக்கு வரையில செங்குத்து கோட்டுன்ற நீளம் என்னவாக இருக்கும்? ஓகே, பெரியவர்க்கா ஞாபகப்படுத்துவோம். இந்த நேர்கோடு வந்து எனக்கு AX + BY சக C சமன் 0 இருக்குது. இந்த புள்ளி வந்து எனக்கு ஒரு ஆல்ஃபா கமா பீட்டாவாக இருக்குதுன்னு சொன்னால், இந்த புள்ளியிலிருந்து இந்த நேர்கோட்டுக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சிங்கன்னு சொன்னால், இந்த செங்குத்து கோட்டுன்ற நீளம் வந்து எதால தரப்படும்? மட்டுக்குள்ள இந்த ஆள்கூறை கொண்டு வந்து இந்த நேர்கோட்டில் பிரதியிடணும். அப்போ A ஆல்ஃபா + B பீட்டா + Cக்கு கீழே வர்க்க மூலத்துக்குள்ள A வர்க்கம் + B வர்க்கம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் நிறையா பாஸ்ட் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தத்துவத்தை உங்களுக்கு பார்க்க வேண்டி வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இப்போ அந்த தத்துவத்தை தான் நான் பாவிக்க போகிறேன். அப்போ இது ஒரு இருகூறாக்கி, இந்த எக்ஸ்கமாவை அப்படிங்கிற இருகூறாக்கியாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த P1ங்கிற தூரமும் P2ங்கிற தூரமும் உங்களுக்கு சமனாக இருக்கும். அப்போ P1ங்கிற தூரத்தை நீங்கள் எப்படி போடலாம்? மட்டு 3 மடங்கு x மைனஸ் 4y மைனஸ் 2க்கு கீழே வர்க்க மூலம் 3x, அதாவது x என்ற வர்க்கம் A வர்க்கம் + B என்ற வர்க்கம் B வர்க்கம். அப்போ 3 என்ற வர்க்கம் சக 4 என்ற வர்க்கம். இது வந்து உங்களுக்கு சமனா இருக்க போகுது மட்டு இங்கே கொண்டாந்து பிரதிட்டீங்கன்னு சொன்னால் 4x மைனஸ் 3y மைனஸ் 1க்கு கீழே வர்க்க மூலத்துக்குள்ள 4 என்ற வர்க்கம் + 3 வர்க்கம். பாருங்க, இந்த டேர்மும் கேன்சல். இப்போ இந்த மட்டு சமன்பாடை தீர்க்கணும். மட்டு சமன்பாடை தீர்க்கிறதுக்கு நான் என்ன டெக்னிக் சொல்லியிருக்கிறேன்? நீங்கள் ஒரு பக்கெட் என்ன செய்யுங்க, அப்படியே போடுங்க. 3x மைனஸ் 4y மைனஸ் 2 சமன் ஒரு பக்கத்து சக ஓசையை எடுங்க. சக ஓசையர் 4x மைனஸ் 3y மைனஸ் 1. இப்போ நாங்கள் ஒன்றொண்டா பார்ப்போம். ஒருக்கா நீங்கள் ப்ளஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் 3x மைனஸ் 4y மைனஸ் 2 சமன் 4x மைனஸ் 3y மைனஸ் 1. இவரை சுட்டுங்க. இதை அந்த பக்கத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் 4xல 3x போச்சுன்னா x மைனஸ் 4y அந்த பக்கத்து போச்சுன்னா ப்ளஸ் 4y ப்ளஸ் 4yயும் மைனஸ் 3xம் ப்ளஸ் y மைனஸ் 2 அந்த பக்கத்து போச்சுன்னா ப்ளஸ் 2. அப்போ சக 1 சமன் 0. இது எந்த ஒரு இருகூறாக்கி சமன்பாடு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் 3x மைனஸ் 4y மைனஸ் 2 சமன் இந்த மைனஸால ஃபுல்லாக பெருக்கணும். கவனம், இந்த மைனஸ் வந்து இந்த அவ்வளோத்துக்கும் இருக்கு. அப்போ மைனஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 1. இந்த மைனஸ் 4x இந்த பக்கத்து வந்தா ப்ளஸ் 4x, அப்போ 7x ப்ளஸ் 3y இந்த பக்கத்து வந்தா மைனஸ் 3y, அப்போ மைனஸ் 1 இந்த பக்கத்து, சரி ப்ளஸ் 1 இந்த பக்கத்து வந்தா மைனஸ் 1
-3 = 0. அப்போ x மைனஸ் y -3 = 7 0. ஓகே, ஏன் எனக்கு 2 இருபுறாக்கிகள் வருது? இங்க பாருங்க, எனக்கு 2 நேர்கோடுகள் இடைவெட்டும் போது எனக்கு இங்க பாருங்க, இந்த 2 வேறு வேறு பருமன்களுடைய கோணம் உருவாகும். இது வந்து என்ற ஒரு கோணம், இது வந்து என்ற ஒரு கோணம், இது வந்து இந்த 2வது கோணம். இந்த 2 கோணங்கள்ல ஒரு கோணம் வந்து கூட்டு கோணமா இருக்கும். பாருங்க, இந்த 2 கோணங்களையும் கூட்டினா எனக்கு 180 பாகை வரும். ரெண்டுமே 90 90 இல்லாட்டி, ரெண்டுமே 90 பாகை 90 பாகை இல்லாட்டி எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கோணம் கூர்கோணமாக இருக்கும், ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கும். அப்போ எனக்கு 2 கோணங்கள் இருக்கு. நான் 2 இருபுறாக்கிகள் வரையலாம். இப்ப எனக்கு என்ன செய்யணும் பாருங்க, இந்த கோணத்துக்கு ஒரு இருபுறாக்கி வரைஞ்சா அது இது, இந்த கோணத்துக்கு ஒரு இருபுறாக்கி வரைஞ்சா அது இது. ஓகே, அப்ப எனக்கு என்ன செய்யுது, ரெண்டு இருபுறாக்கிகள் வருது. இந்த 2 சமன்பாடுகள், அதுல ஒன்று கூர்கோணத்தின் இருபுறாக்கியாக இருக்கும், இன்னொன்று விடிகோணத்தின் இருபுறாக்கியாக இருக்கும். அடுத்து அவங்க கதைக்கிறாங்க, L1க்கும் L2க்கும் இடையே உள்ள கூர்கோணத்தின் இப்ப பாருங்க, இப்ப எப்படி யோசிக்கிறது. எனக்கு 2 இருபுறாக்கிகளோட சமன்பாடை கண்டுபிடிச்சேன். எனக்கு இப்போதைக்கு தெரியாது இது 2ல எது கூர்கோணத்தின் இருபுறாக்கி, இது 2ல எது விரிகோணத்தின் இருபுறாக்கின்னு சொல்லி. இங்க பாருங்க, இதுக்காக நான் என்ன தத்துவத்தை பாவிக்க போறேன்னு சொன்னாங்க, 2 நேர்கோடுகள் வந்து இடைவெட்டும் போது இவருண்ட கோணம் வந்து M1, இவருண்ட கோணம் வந்து இவருண்ட படித்திறன் M1, இவருண்ட படித்திறன் M2ன்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டான்னு சொல்லி எடுப்போம். இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க தீட்டாவை நீங்க எப்படி போடலாம், tan inverse மட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வரப்போகுது M1 - M2க்கு கீழே, M1 - M2க்கு கீழே 1 + M1 M2 ஆக இருக்கும். இது வந்து எதை வச்சு நாங்கள் நிறுவியிருக்கோம், முக்கோணி ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் வந்து அதன் அகத்தெதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமம். அந்த தத்துவத்தை பாருங்க, இந்த நேர்கோட்டின் படித்திறன் M1, அதாவது இந்த கோணம் வந்து θ1, இந்த நேர்கோட்டின் படித்திறன் வந்து ஒரு M2, இந்த கோணத்தின் தீட்டா வந்து எனக்கு tan θ2 வந்து mθ2, 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு தெரியும் முக்கோணி ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன். அப்போ θ + θ1 அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்கு சமனா இருக்கும், θ2க்கு சமனாக இருக்கும். அப்போ θ அப்படிங்கிறது θ2 - θ1. 2 பக்கத்தும் tan எடுப்பீங்க, tan எடுத்தீங்கன்னு சொன்னால் tan θ வந்து tan θ2 - θ1, அது பண்ண என்ன, tan θ2 - tan θ1க்கு 1 + tan θ. இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தை வச்சுதான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. இவரை தான் நான் இன்னைக்கு பாவிக்க போறேன். இப்ப யோசிங்க, இதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், 2 நேர்கோடுகள் இடைவெட்ட போகுது, எனக்கு தெரியாது. இது 2ல ஏதாச்சும் ஒரு நேர்கோடு எடுப்போம். என்ன செய்யறேன்னு சொன்னால், எனக்கு L1, x + y + 1 சமன் 0 இக்கிடையான கோணம் தீட்டா என்க, இக்கிடையான கோணம் தீட்டா என்க, தீட்டான்னு சொல்லி எடுப்போம். தீட்டான்னு சொல்லி எடுத்தா எனக்கு tan ஓகே எடுத்தா எனக்கு tan θ வந்து எனக்கு எதுக்கு சமனாக இருக்கும், tan θ சமன் மட்டுக்குள்ள L1 என்ற படித்திறன், L1 என்ற படித்திறன் வந்து என்ன, L1 என்ற படித்திறன் M1 வந்து M1 வந்து என்ன, M1 வந்து 3/4. இவருண்ட படித்திறன் M வந்து எனக்கு வரப்போக்கு -1. அப்போ மட்டுக்குள்ள M1 - Mக்கு கீழே
1 பிளஸ் m1 m. இதில் கொண்டு வந்து பிரதிட்டோம்னு சொன்னால் மட்டுக்குள்ள எனக்கு வரப்போகுது m1 மைனஸ் m1 வந்து என்ன 3 கீழே 4 மைனஸ் m. அப்போ மைனஸ் மைனஸ் உண்டு, அப்போ சமம் கீழே 1 பிளஸ் இவரையும் பெருக்கினீங்கன்னு சொன்னால் மைனஸ் 3 கீழே 4 மேலே கீழே 4 பெருக்கினீங்கன்னு சொன்னால் மட்டுக்குள்ள 7 கீழே 1 7ன்னு சொல்லி வருது. இங்க பாருங்க, இவங்க 2 பேருக்கும் இந்த 2 நேர்கோடுகளுக்கும் இடையிலான கோணம் தீட்டாவை நீங்க எடுத்திருக்கிறீங்க. இந்த தீட்டாவை எடுக்கும்போது tan தீட்டா வந்து உங்களுக்கு 7ன்னு சொல்லி வருது. உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கோணம் வந்து கூர்ங்கோணமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த கோணம் 2 தீட்டா வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? இது இங்கேயும் தீட்டான்னு கிடைக்கும், இங்க ஒரு ஆல்பான்னு சொல்லி எடுப்போங்க. இந்த முழு கோணம் 2 ஆல்பான்னு சொன்னால் 2 ஆல்பா வந்து கட்டாயமா 90 பாகையை விட சின்னதாக தான் இருக்கும். இது கூர்ங்கோணமாக இருந்தால். ரெண்டாவது பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு இருகூறாக்கின்னு சொன்னால் இந்த கோணம் ஆல்பா, இந்த கோணம் ஆல்பா. அப்போ ஆல்பா வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? 5/4 விட சின்னதாக தான் இருக்கும். ஆல்பா வந்து 5/4 விட சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் tan ஆல்பா வந்து இங்க tan வந்து கோணம் அதிகரிக்க பெருமானங்களும் அதிகரிக்கும். அப்ப நீங்க 2 பக்கத்துமே இங்க tan எடுக்கலாம் முதலாம் கால்பட்டத்துல. அப்போ tan ஆல்பா வந்து tan π/4 விட சின்னதா இருக்கும். அதாவது tan ஆல்பா என்ற பருமன் வந்து 1 விட சின்னதாக இருக்கும். எப்போ இது கூர்ங்கோணமாக இருந்தா. ஆனா இங்க பாருங்க, நீங்க வந்து இந்த 2 நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாவை எடுக்கிறீங்க. அதன் tan என்ற பெருமானம் வந்து 1 விட பெருசா இருக்கு. 1 விட பெருசா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த முழு கோணம் வந்து இந்த தீட்டா வந்து எனக்கு 45 பாகை விட பெருசா இருக்கும். தீட்டா 45 பாகையை விட பெருசுன்னு சொன்னால் எனக்கு இந்த முழு கோணம் விரிகோணமாக இருக்கும். எனவே இது விரிகோணம் இருப்பதாக்கி நீங்க சொல்லணும் tan தீட்டாவின் பருமன் வந்து 1 விட பெருசு. எனவே கூர்ங்கோண இருகூறாக்கி வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு சொன்னால் x மைனஸ் y மைனஸ் 3/7 சான்பூச்சமாக இருக்கும். ஏன் இது உங்களுக்கு கூர்ங்கோண இருகூறாக்கி அது இல்லாட்டி இதுதான் உங்களோட கூர்ங்கோண இருகூறாக்கியாக இருக்கணும். விளங்குனிச்சா? இவ்வளவு தான் இந்த கேள்வி. இது வந்து உங்களோட எஸ்ஏக்கும் இந்த தத்துவம் வந்து தேவைப்படும். மொத்தம் நான் இந்த கேள்வி கொஞ்சம் டீட்டெயிலாக கதைச்சு ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்து சொல்றாங்க எஸ் ஆனது எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் மைனஸ் 4. ஒரு நிமிஷம் தாங்க. ஆனது எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் -4 சமன் 0 தரப்படும் வட்டம் எனவும் எல்லானது y சமன் x ஆக ஒன்றினால் தரப்படும் நேர்கோடு எனவும் கொள்வோம். ஓகே, என்ன செய்யறாங்களாம்? நம்மகிட்ட ஒரு வட்டம் ஒன்று இருக்குதா. இந்த வட்டத்தின் சமன்பாடு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் -4 சமன் 0. எல்லுங்கிற வட்டம் வந்து சொல்றாங்க, எல்லுங்கிற நேர்கோடு வந்து சொல்றாங்க எக்ஸ் மைனஸ் y சக 1 சமன் 0 நேர்கோடாம். எஸ்ஸினதும் எல்லினதும் வெட்டு புள்ளி கூடாக. ஓகே, இந்த 2 நேர்கோடுகளும் வெற்ற புள்ளி கூடாகவும் இந்த எஸ்ங்கிற வட்டத்தை நிமிர்கோண முறையாகவும் இடைவற்ற வட்டத்தின் சமன்பாட்டில் தட்டாம். ஓகே, சிம்பிளா யோசிக்கலாம். உங்களுக்கு 2 விஷயங்கள் 2 தேதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வட்டம் எஸ்ஸையும் ஒரு நேர்கோடு எல்லையும் வெட்டிக்கிட்டு போற வட்டத்தின் பொது சமன்பாடு. பொது சமன்பாடு உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? எஸ் ஆக லாம்டா மடங்கு எல் சமன் 0. இங்க பாருங்க, ஒரு வட்டமும் ஒரு நேர்கோடும் வெட்டிக்கிட்டு போற புள்ளி கூடாக எத்தனை வட்டங்கள் வரையலாம்? எண்ணற்ற வட்டங்கள் வரையலாம். நிறைய வட்டங்கள் வரையலாம். இப்படி ஒரு வட்டம் வரையலாம், இப்படி ஒரு வட்டம் வரையலாம், இப்படி வட்டம் வரையலாம். ஒரு 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 வட்டமும் ஒரு நேர்கோடும் முடிவற்ற புள்ளி கூடாக நிறைய வட்டங்கள் வரையலாம். இந்த லாம்டா மாற 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 எனக்கு வேற 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 வட்டங்கள் வந்துகிட்டே இருக்க போகுது. டாஸ்க் என்ன? எந்த டாஸ்க் வந்து அந்த முதலாவது வட்டத்தை நிமிர்கோணமாக வெட்டணும். ஓகே,
அப்போ நான் முதலாவது இது அந்த வட்டங்களோட பொது சமன்பாடு நான் எழுதி வச்சுக்கிறேன். அப்போ பொது சமன்பாடு வந்து எனக்கு வரப்போகுது எஸ் வந்து எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் -4 சக லாம்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் y சக 1 சமன் 0. இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி நம்மளோட ஸ்டாண்டர்டான ஃபார்முலா, நம்மளோட வட்டத்தின் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா என்ன? எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் y வர்க்கம் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy சக c சமன் 0. இந்த வடிவத்தில் கொண்டு வந்து வச்சுக்கணும். நான் வரலாம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் 2gக்காக வேண்டி லாம்டா இருக்குது, அப்போ லாம்டா எக்ஸ் 2yக்காக வேண்டிய மைனஸ் லாம்டா இன்ட்டு y, இங்கே சக லாம்டா -4, அப்போ லாம்டா -4 சமன் 0. இதுக்கு இந்த நேர்கோடும் இந்த வட்டமும் இடைவற்ற புள்ளி கூட ஆக போகிற வட்டத்தின் பொது சமன். லாம்டாவுடைய பெருமானம் மாற எனக்கு வேறு வேறு வட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சிம்பிள். இப்போ என்கிட்ட கேட்குறாங்க இந்த வட்டம் வந்து இன்னும் ஒரு வட்டத்தை நிமிர்கோண முறையாக வட்டுதான். ஓகே, இது என்ற முதலாவது வட்டம் F1 G1 F1 C1, இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு வட்டத்தை நாங்கள் எடுப்போம். எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் y வர்க்கம் 2g2 இன்டூ எக்ஸ் 2f2 இன்டூ y சக c2 சமன் 0. இந்த 2 வட்டங்களும் ஒன்று நிமிர்கோண முறையாக வட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் தீரி நிறுவியிருக்கோம் பைதகாரஸின் தேற்றத்தை பயன்படுத்தி. என்ன? 2 இன்டூ g1 g2 ப்ளஸ் 2 இன்டூ f1 f2 வந்து c1 ப்ளஸ் c2வாக இருக்கும். கட்டாயமாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலான பாஸ் பேப்பர்ஸில் இந்த தத்துவத்தை பாவிக்கிற கேள்விகள் இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இங்கே நான் இதுவாக இருக்க போகிறேன். இந்த தத்துவத்தை நான் பாவிக்க போகிறேன். அப்போ நம்மளோட வட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது எஸ்ஸில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு ஜிஎஸ் வந்து உங்களுக்கு 0, இது வந்து ஒரு எஸ் டேஷ்னு சொல்லி எடுக்கும். ஜிஎஸ் வந்து 0 இருக்க போகுது. இந்த நம்மளுடைய எஸ்ங்கிற வட்டத்தில் எஃப்எஸ்ஸுமே வந்து 0 இருக்க போகுது. சிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் -4க்கு சமனாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் டேஷ்ட், அப்போ ஜிஎஸ் டேஷ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 2g வந்து லாம்டா, அப்போது g வந்து எனக்கு என்ன இருக்க போகுது? λ/2. அதே மாதிரி எஃப்எஸ் டேஷ்ட் வந்து உங்களுக்கு சமனாக இருக்க போகுது -λ/2. அதே மாதிரி உங்களுக்கு சிஎஸ் டேஷ்ட் வந்து உங்களுக்கு சமனாக இருக்க போகுது λ -4. அந்த தத்துவத்தை பாவிச்சிங்கன்னு சொன்னீங்க என்ன முடிவுக்கு வரலாம்? 2 நிமிர்கோண முறையாக இடைவட்டுவதால் 2gs into gs dashed plus 2fs into fs dashed, இது வந்து cs cs dashed. இங்கே இதுவும் 0 அப்போ பெருக்கப்படும் போது 0, இது ரெண்டும் பெருக்கப்பட்டாலும் 0, இது சமன். இவங்க 2 பேர்த்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் லாம்டா -8. அப்படியாக இருந்தால் உங்களோட லாம்டா வந்து எதுக்கு சமனாக இருக்க போகுது? லாம்டா சமன் 8க்கு சமனாக இருக்க போகுது. லாம்டாவுக்காக 8 கொண்டு இந்த சமன்பாடில் பிரதிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்ட வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சக லாம்டா எக்ஸ் 8x -8y 8ல் 4 போன விளைவு 4 ப்ளஸ் 4 சமன் 0. இது பெரிய விஷயம் இல்லை, ரைட்? ஓகே, ரைட். நம்மளோட கடைசி ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும். என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. தீட்டா வந்து -πக்கும் πக்கும் இடையில இருக்குதா? -πக்கும் πக்கும் இடையிலன்னு சொன்னால் இதை நீங்கள் என்கோடை வச்சு யோசிச்சிங்கன்னா விளங்கும். -π வந்து இங்கே இருக்க போகுது, π வந்து இங்கே இருக்க போகுது, 0 வந்து இங்கே இருக்க போகுது. அப்போ 0லேருந்து -π வரைக்கும், அதே மாதிரி 0லேருந்து π வரைக்குமான எல்லா கோணங்களையும் எடுக்கும். 180 பாகைக்கும் -180 பாகைக்கும் இடையில எல்லா கோணங்களையும் எடுக்கலாம். அதாவது சொல்கிறாங்க cos θ/2 + sin θ/2 கொண்ட வர்க்கம். இங்கே பாருங்க என்ன செய்யலாம், LHS எடுப்போம். cos θ/2 +
sin theta by 2 முழுவதுண்ட வர்க்கம் நம்மளோட சாதாரண a plus b whole thing squared என்ன a squared அப்போ cos வர்க்கம் theta by 2 இவரையும் பெருக்கி 2ஆல் பெருக்கணும் 2 sin theta by 2 into cos theta by 2 plus sin வர்க்கம் theta by இங்க பாருங்க இவர் நீங்க கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி எழுதுனீங்கன்னு சொன்னா sin வர்க்கம் theta by 2 plus cos வர்க்கம் theta by 2 theta by 2 ஆக 2 மடங்கு sin theta by 2 into cos theta by 2 இங்க பாருங்க இதுக்காக நீங்க என்னன்னு சொல்லி போடலாம் sin வர்க்கம் alpha plus cos வர்க்கம் alpha 1 ஆக 2 sin alpha cos alpha அப்போ sin 2 alpha இங்க alpha இருக்கிறதுல theta by 2 இருக்கு sin theta என்ன இவங்க சொல்றாங்க ஆரச்சு ஓகே இதில் இருந்து எனக்கு இங்க பாருங்க நான் என்ன செய்றேன்னு சொன்னால் இங்க theta by 2 இருக்க இடத்துல அதாவது நான் என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை நான் பாவிக்க போறேன் cos pi by 2 plus sin pi by 12 அதன் ஸ்கேடுக்காக நான் போடலாம் இங்க பாருங்க cos theta by 2 plus sin theta by 2 வர்க்கத்துக்காக வேண்டி 1 plus உள்ளுக்கு இருக்கிற கோணத்தின் 2 மடங்கு அப்ப இதை நீங்க 2ஆல பெருக்குனீங்கன்னா pi by 6 அப்போ 1 plus sin pi by 6 sin pi by 6 sin ஒரு அரை அப்போ 1 plus half 1 plus half 3 by 2 வர்க்க ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு cos pi by 12 plus sin pi by 12 வந்து உங்களுக்கு எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னால் plus o minus square root of 3 by 2 உங்களுக்கு தெரியும் pi by 2ங்கிறது முதலாம் கால்வட்ட கோணம் அப்போ இதுவுமே வந்து உங்களுக்கு பெரிது பூஜ்ஜியமாக தான் இருக்கும் sin pi by 12 pi by 12ங்கிறது முதலாம் கால்வட்டத்தில் சைன் எடுக்கும்போது அதுவும் பெரிது பூஜ்ஜியமாக தான் இருக்க போகுது அப்போ ரெண்டு பேரும் பெரிது பூஜ்ஜியம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும் கட்டாயமா இது பிளஸ்ஸா தான் இருக்கணும் அப்போ sin pi by 12 plus cos pi by 12 வந்து பெரிது பூஜ்ஜியம் எனவே அதன் கூட்டுத்தொகை வந்து sin pi by 12 plus cos pi by 12 எவ்வளவு square root of 3 by 2 சிம்பிள் இவ்வளவுதான் பிறகு கதைக்கிறாங்க இரண்ட பெருமானத்தையும் காணட்டான் cos pi by 12 minus sin by 12 இங்க பாருங்க நான் என்ன செய்றேன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சின்ன வேலும் செய்ய போறேன் cos pi by 12 மைனஸ் இங்க பாருங்க இந்த மைனஸ் நான் சைனுக்குள்ள கொண்டு போனா sin மைனஸ் பை பை 12 போடலாம் பாருங்க sin மைனஸ் பை பை 12 வந்து இங்க வந்து மைனஸ் cos pi by 12 அப்படிங்கிறதும் மைனஸ் பை பை 12 அப்படிங்கிறதும் ரெண்டுமே உண்டு தான் கொசுக்குள்ள மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸை வெளியே காட்ட மாட்டான் இதுவும் அதுவும் உண்டு தான் இதண்ட வர்க்கத்துக்காக நான் போடலாம் 1 பிளஸ் சைனுக்குள்ள மைனஸ் பை அப்போ உங்களுக்கு வரப்போகுது சாரி மைனஸ் பை பை 6 அப்போ 1 மைனஸ் சைன் பை பை 6 சைன் பை பை 6 வந்து ஆஃப் ஆஃப் பண்ணு ஒன்றில் அரை பண்ணு அரை அப்போ இது வந்து ஆஃபாக இருக்க போகுது ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகுது cos pi by 12 மைனஸ் sin pi by 12 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சக ஓசைய வர்க்க மூலம் 1/2 அதாவது 1/√2 வர்க்கம் உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வரப்போகுது இவ கேட்குறாங்க sin pi by 12 கேட்குறான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வரப்போகுது ப்ளஸ் எடுக்கிறதா மைனஸ் எடுக்கிறதா இங்கே பாருங்க இங்கே pi by 12 அப்படிங்கிறது முதலாம் கால்வட்ட கோணம் முதலாம் கால்வட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஸ்ஸுண்ட கிராஃப் வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுது கொஸ்ஸுண்ட கிராஃப் வந்து சம்திங் இப்படி சைனுண்ட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே
சைனின்ற கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் பூஜ்ஜியம் வந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்துலேருந்து இப்படியே போக போகுது. சைன் பை பை 12 கொஸ் பை பை 12 வந்து பை பை 4ல் வந்து சமனாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த பை பை 4ங்கிற கோணத்துக்கு முன்னாடி பை பை 4ங்கிற கோணத்துக்கு முன்னாடி கொஸ்ன்ற கிராஃப் தான் பெருசாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கோணத்தை அளக்குறீங்க, இந்த கோணம் வந்து பூஜ்ஜியத்துக்கும் பை பை 4க்கும் இடையில இருக்குதுன்னு சொன்னால் பூஜ்ஜியத்துக்கும் பை பை 4க்கும் இடையில இருக்குதுன்னு சொன்னால் கொஸ்ன்ற பெருமானம் வந்து சைனுன்ற பெருமானத்தை விட பெருசாக தான் இருக்கும். அடுத்து நீங்கள் பை பை 4 விட பெரிய பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனுன்ற பெருமானம் பெருசாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம் காஸ் பை பை 12 வந்து பெருசாக தான் இருக்கும். என் பை பை 12 வந்து கட்டாயமாக என்ன 45 பாகை விட சின்ன கோணம். அப்போ கொஸ்ன்ற பெருமானம் தான் கூடவாக இருக்க போகுது. எனவே காஸ் பை பை 12 மைனஸ் சைன் பை பை 12 வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு மூலம் 2ஆக இருக்க போகுது. இது என்ற 2வது சமன்பாடு, இது என்ற 1வது சமன்பாடு. நம்மகிட்ட யாரை கேட்குறாங்க? சைன் பை பை 12 கேட்குறாங்க, சைனை தானே கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? 1வது சமன்பாட்டிலேருந்து 2வது சமன்பாட்டை கழிச்சு விடுங்க. 1வது சமன்பாட்டிலிருந்து 2வது சமன்பாடை கழிச்சிங்கன்னு சொன்னால் கொஸ் பை பை 12 கொஸ் பை 12 பை பை 12 கேன்சல். சைன் பை பை 12 மைனஸ் மைனஸ் சைன் பை பை 12 அப்போ 2 மடங்கு சைன் பை பை. இது வந்து √3 மைனஸ் 1க்கு √2ஆல் பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் அப்போது சைன் பை பை 12 வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் √3 மைனஸ் 1/2 இருக்கு. எவ்வளோ தான் 2017 பியூர் ஸ்ட்ரக்சர்ட் கேள்வி. நாங்கள் அடுத்து என்ன செய்வோம்? அடுத்த பாட்டில் வந்து எஸ்ஏ இந்த டிஸ்கஷனுக்குள்ளே போவோம். எதுவும் சிக்கல்கள் இருந்தால் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, முடிப்போம்.